ஆமா. இந்த எண்ணெய் கசிவு மட்டும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கடல்ல கலந்திருக்கிறத பார்க்க முடியும். துறைமுக பகுதிகள்ல கலந்திருக்க பார்க்க முடியும். ஆனா, இது வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா, இது ஆறு, கடல் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் என்று அனைத்து பகுதியிலயும் இது கலந்திருக்கு. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூர அளவுக்கு இந்த எண்ணெய் கசிவுகளானது இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட கழிமுக பகுதி, அதாவது கொசஸ்தலை ஆறும், வங்கக்கடலும் இணையக்கூடிய இந்த கழிமுக பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆறினுடைய குறுக்கே வந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த எண்ணெய் கசிவுகள் சென்று கடல்ல கலந்துட்டு இருக்கு. இதுல தற்போது பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அது குறுக்கு வட்டத்துல இருந்தாலும், அதுல 75 மீட்டர் வரைக்கும் தான் இந்த ஆயில் தடுப்பு, அந்த எண்ணெய் வந்து கடல்ல கலக்காம இருப்பதற்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தடுப்புகளையும் மீறி எண்ணெய் கழிவுகள் தொடர்ந்து கடல்ல கலந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வெளிப்புறத்தில் ஏற்கனவே கடல் பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் படிந்திருந்தாலும், தற்போதும் இந்த எண்ணெய் வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. தற்போது இன்று வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்கால் துறைமுகத்திலிருந்தும், சென்னை துறைமுகத்திலிருந்தும் மேலும் தடுப்புகள் எடுத்துட்டு வந்து போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. துரித கதியில இன்னையிலிருந்து இந்த பணிகள், எண்ணெய் 11 நாட்கள் ஆயிடுச்சு. இன்றிலிருந்து முழுமையாக இந்த எண்ணெய் அகற்றும் பணிகள் தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அபிநயா. வந்து நமக்கு மின்சாரம் இல்லை. இந்த ட்ராவல் டயத்தில் ஃபில் பண்றாங்க. நான் வரேன். நம்ம நல்லா கிட்ட வை. அங்கெல்லாம் போய் பேப்பர் போடு. கிட்ட வை. பேப்பர் கீழ இருக்கு பேப்பர். ரொம்ப நல்லா கிட்ட வை. ஏன் நடு போடு தலை போடு. பேப்பர் போடு. பேப்பர் போடு. கோல் கீழ கோல் மேல. கோல் கட்ட. என்ன ரொம்ப ஐடியா போறியா? யோ தண்ணியா. ஏய் சீ வேடிக்காதயா. ஒரு ஆள் நின்று வாங்கி ஊத்து. வெரி ரொம்ப எண்ணூர் பகுதிகளில் கொசஸ்தலை ஆறு மற்றும் வங்கக்கடல் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் என்று அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் கலந்திருக்கக்கூடிய எண்ணெய் அகற்றும் பணியானது துரித கதியில் தொடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நீங்கள் பார்க்கலாம், சிபிசிஎல் நிறுவனத்தின் சார்பாகவும் அரசாங்கத்தின் சார்பாகவும் இந்த எண்ணெய் அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நாம் ஒரு படகுல பயணம் மேற்கொண்டு முகத்வார பகுதியில் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடலில் மீனவ கிராமங்களில் இருக்க கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் படலங்கள் அகற்றும் பணியானது நடத்தி கொண்டு இருக்கிறது. இதை மேலே படர்ந்திருக்கக்கூடிய எண்ணெயை வந்து மக்குகள் மூலமாக எடுத்து இந்த மாதிரி 30க்கும் மேற்பட்ட படகுகள் மூலமாக வந்திருக்கக்கூடிய மீனவர்கள் அதை அகற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 முறைகளில் இந்த எண்ணெய் வந்து அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மகுகளில் இருந்து எடுக்கிறது எண்ணெயை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ அடர்த்தி உள்ள
இவ்வளோ அடர்த்தி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ அடர்த்தி உள்ள எண்ணெய் தான் இந்த பகுதிகளில் கலந்துருக்கு. இதை அகற்றும் பணிகள் தான் தற்போது நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முறை, இது வந்து ஒரு வகையான முறைனாலும், இன்னொன்று என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்சர்விங் பேட், ஆயில் அப்சர்விங் பேடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 30,000 பேடுகள் இந்த பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா. இது இந்த எண்ணெயை மிதக்கக்கூடிய இடங்களில் இந்த பேடை போடுறாங்க. அந்த பேடை போடும்போது இந்த எண்ணெய் வந்து இதில் மூலமாக அப்சர்வ் ஆகுது. இது வந்து இன்னொரு மெத்தட் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் உறிஞ்சும் லாரிகள் 10க்கும் மேற்பட்ட லாரிகள் வர வைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் இந்த எண்ணெய் அகற்றும் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே தற்காலிக முறை என்றாலும் இதற்கு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வல்லுநர் குழு சொல்லக்கூடியது இதற்கான நிரந்தர தீர்வாக இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய பகுதி வங்கக்கடலில் கலிமுக பகுதி. ஆனால் இந்த எண்ணெய் எங்கேருந்து வந்ததுன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தது, மணலி தொழிற்பேட்டை பகுதிகளில் இருந்து. அதனால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கடலில் நிறைய இடங்களில் கலந்துருக்கு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஆயில் வந்து கலந்துருக்கலாம். இப்போ இந்த கடலில் நம்ம இருக்கக்கூடிய பகுதி கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த ஆயில் கலந்துருக்கு அப்படின்றத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். எவ்வளோ அடர்த்தியாக இந்த எண்ணெய் வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அளவான பாதிப்பை முதற்கட்டமாக தற்போது அகற்றும் பணியானது தொடர்ந்துருக்கு. விரைவில் முழுமையான பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.